12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும். அதிலும் இந்த வருடம் மகா கும்பமேளாவாக கருதப்படுகிறது. இது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும் என்கிறார்கள். இந்த மகா கும்பமேளாவில் மிகவும் சிறப்பான நாளாக தை அமாவாசை இன்று கருதப்படுகிறது. அதனால் நம் மக்கள் கோடிக்கணக்கில் திருவேணி சங்கமத்தில் நீராட அங்கு சென்றிருக்கிறார்கள். 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள். சில பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி பக்தியின் காரணமாக குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று பல முறை தன் உயிரை இழந்திருக்கிறார்கள் நம் மக்கள். ஆனாலும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. திருப்பதியில் பல பேர் செத்தாங்க, மகாமகத்துல பல பேர் செத்தாங்க. இப்படி இது ஒரு தொடர் கதையாகி இருக்கிறது. கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதையும் நம்ப மாட்டாங்க. உன் மனதை நீ தூய்மையாக வைத்துக் கொண்டால் அங்கேதான் கடவுள் வாழ்வார் என்று சொல்வதையும் ஏத்துக்க மாட்டாங்க. இதையெல்லாம் நம்பாம கூட்ட நெரிசல்ல போய் வழிபட்டாதான் கடவுள் அருள் பாலிப்பார்னு நம்பி அங்கு போய் இறந்த மக்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள்.